என்ன இன்னைக்கு இவ்வளோ நேரம் பறந்துட்டு இருக்கோம், ஒரு ஏற கூட கிடைக்கலையே. சரி, இன்னும் கொஞ்சம் தூரம் பறந்து பார்ப்போம். ஆ, இது என்ன சத்தம்? ஐயோ, பருந்து பருந்து என் பின்னாடி வருது. அச்சோ, என்னதான் துரத்துது? ஏ காக்கா, இன்னைக்கு தனியா மாட்டிக்கிட்டியா? உன்னை விடவே போறதில்ல. இதோ வரேன். உன்னை என்ன இன்னமும் என் பின்னாடியே வந்துட்டு இருக்கேன். அதோ அந்த வர்ண இடத்துக்கு போனா நம்மளை கண்டிப்பா பின்தொடராது. நாம தப்பிச்சிடலாம். வேகமா பறந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடு. அப்பாடா, எப்படியோ தப்பிச்சாச்சு. ரொம்ப நேரம் பறந்ததுனால நாக்கெல்லாம் ரொம்ப வறண்டு போச்சே. தாகமா இருக்கு. இங்க தண்ணி ஏதாவது கிடைக்குமா? அச்சச்சோ, உனக்கு தண்ணி தாகமா இருக்கா? ஆனா என்கிட்ட கொடுக்க தண்ணியே இல்லையே. என்ன சொல்றீங்க? தண்ணியே இங்க இல்லையா? ஆமா, இந்த இடத்த தவிர சுத்தி இருக்கிற இடம் எல்லாம் பச்சையா இருக்கு. இந்த இடம் மட்டும் ஏன் வறண்டு பாலைவனம் மாதிரி இருக்கு? ஆமா, நான் பல காலமா இப்படிதான் இருக்கேன். ஹம், கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி இங்கேயும் பார்க்குற இடமெல்லாம் பசுமையா மரங்கள், செடிகள், கொடிகள்னு நிறைஞ்சு இருந்தது. இந்த காட்டுல எல்லா விதமான பறவைகளும் விலங்குகளும் நிறைஞ்சு இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, பக்கத்துல ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல இருக்கிற மக்கள் எல்லாரும் இந்த காட்டுல இருக்கிற பழந்தலையும் கிழங்குகளையும் எடுத்துட்டு போய் தான் சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீடு கட்டுறதுக்காக மரங்களை வெட்ட ஆரம்பிச்சாங்க. வெட்ட ஆரம்பிச்சவங்க நிறுத்தவே இல்ல. மொத்த காட்டையும் அழிச்சிட்டாங்க. காட்டை நம்பி மட்டும் இருந்த பறவைகளும் விலங்குகளும் இந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பல வருஷம் மழையே வரல. அதனால தான் இப்படி வறண்ட பாலைவனம் மாதிரி இருக்கேன். ஓ, அப்படியா? இந்த மனுஷங்களுக்கு எவ்வளோ பேராசை! இப்படி நாசம் பண்ணியிருக்காங்க. கவலைப்படாத, மழைக்காலம் வரப்போகுது. கூடிய சீக்கிரம் இந்த இடத்துலையும் மழை பெய்யும். அப்புறம் நீ பழைய மாதிரி மாறிடலாம், சரியா? நான் வரும்போது போகும்போதெல்லாம் உன்கிட்ட விதைகளை கொண்டு வந்து போடுறேன். மழை பெஞ்சதும் அந்த விதைகள்ல இருந்து செடிகள் முளைச்சு பழைய மாதிரி மாறிடுவ நீ, சரியா? கூடிய சீக்கிரம் உன்னை திரும்பி வந்து பார்க்குறேன். நல்ல மழை பெய்யுது. அந்த மலை கிட்டையும் மழை பெய்யும்னு நினைக்கிறேன். மழை பெய்யுதே. விதை போட்ட இடத்துலலாம் கண்டிப்பா முளைக்கும் நினைக்கிறேன். ஆ, எவ்வளோ அழகான மலையா! நண்பா, நீ பழைய மாதிரி இல்லையே, புதுசா மாறிட்டியே. திரும்ப பழைய மாதிரி ஆனதுக்கு காரணம் யாரு? நீதானே. நீ செஞ்ச உதவிதான் இன்னைக்கு நான் மீண்டும் பழைய மாதிரி மாறியிருக்கேன். ரொம்ப நன்றி காக்கா. எனக்கு ஒரு உதவி செய்யறியா? என் குழந்தைங்களுக்கு தங்க அனுமதி கொடுக்குறியா? நீ என்ன பழைய மாதிரி மாத்தி உதவி செஞ்சிருக்க. நான் இந்த சின்ன உதவி கூட செய்ய மாட்டேனா? இதுக்கப்புறம் இவங்களும் என்னோட குழந்தைகள் தான். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.